டைமிங் தி மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய சக்சஸ் பண்றதுக்கு முக்கியமான ரீசன். ஒரு ஏ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மார்க்கெட்ல 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு 2003ல. பி அப்படிங்கிறவரும் அதே 2003ல 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. ஆஃப்டர் 20 இயர்ஸ் 2023ல ஏக்கு 48 லேக்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. பட் பிக்கு வந்து வெறும் 9 லேக்ஸ் தான் ப்ராஃபிட் கிடைக்குது. இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, அதுதான் டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்ட். ஜீரோதா வேரிசிட்டி ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்பேன்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓவர் த 20 இயர்ஸ் ஆஃப் ஸ்பேன்ல பெஸ்ட் 10 ட்ரேடிங் டேஸ் நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டாலே நம்முடைய டோட்டல் ப்ராஃபிட் பாதியா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய தவறுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் புல்லிஷா இருக்கும்போது மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுவே மார்க்கெட் பேரிஷா இருக்கும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவங்க வெளியே எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா மார்க்கெட் எப்பெல்லாம் கரெக்ஷன் ஆகுதோ அங்க இருந்து வேகமா ரெக்கவர் ஆகும். நம்ம கொரோனா பீரியட்ல கூட இதை வந்து பார்த்திருக்க முடியும். மார்க்கெட் கிட்டத்தட்ட 40% வரைக்கும் கரெக்ஷன் ஆகி அங்கிருந்து 80% இம்மீடியட்டா ரெக்கவர் ஆச்சு. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் டேஸ வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ண சொல்ல நம்முடைய ப்ராஃபிட் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷா இருக்கோ இல்ல பேரிஷா இருக்கோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாம கரெக்டான இன்டர்வெல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டே வந்தா மட்டும் போதும். ஓவர் த பீரியட்ல மிகப்பெரிய அளவுல நம்மளால ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ வெளிய எடுக்க முடியும்.